சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிதாக வாங்கிய டியோ ஸ்கூட்டரில் வேகமாக சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் கார் மோதி பரிதாபமாக பலியானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்க கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தை வசித்து வரும் ரயில்வே ஊழியரான சொக்கலிங்கம் என்பவரது மகன் 18 வயது உடைய சுதர்சன். இவன் காரைக்குடி தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன். சுதர்சன் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வகுப்புக்காக செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு காரைக்குடி கல்லூரி சாலை சந்திப்பை கடக்க முயன்ற பொழுது எதிரே காரைக்குடியில் இருந்து புதுவையில் நோக்கி சென்ற கொண்டிருந்த ஹோண்டா கார் மாணவன் மீது மோதியதில் சுதர்சன் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு மாணவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரைக்குடி அழகப்பா புறம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காரை ஓட்டி வந்த தீபக் என்பவரை மேல் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். உயிரிழந்த மாணவரின் உடல் ஆய்வுக்காக காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.